வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். நேற்றைய தினத்திலே எது அர்த்தமுள்ள வாழ்க்கை என்று சிந்திக்கும் போது முதலாவது நம் வாழ்க்கை தேவ நோக்கம் சார்ந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என தியானித்தோம். நாம் இறை உறவில் நிலைத்திருப்பதே தேவ நோக்கம் என கற்றுக்கொண்டோம். இரண்டாவதாக நம் வாழ்க்கை தேவ சித்தம் செய்கின்ற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். என்றைக்கு நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறிவிட்டோமோ அப்பொழுதே நாம் அவருடைய விருப்பத்தின்படி வாழ கடமைப்பட்டிருக்கின்றோம். இயேசுவின் கெத்செமனே ஜெபம் நமக்கு நன்றாய் நினைவில் இருக்கும். உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவது என தன்னை அர்ப்பணிக்கின்றார். நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது என யோவான் 4:34 கூறி பிதாவின் விருப்பத்தின்படி வாழ்வதை முக்கியப்படுத்துகின்றார். மத்தேயு 7:21 பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று நம்மை எச்சரிக்கவும் செய்கிறார். நம் முழு வாழ்க்கையும் கடவுளின் விருப்பத்தின்படி வாழும் வாழ்க்கையாக இருக்க வேண்டும். சுய சித்தம் சார்ந்த வாழ்க்கை சுய பலத்தையே சார்ந்திருக்கும். தேவ சித்தம் சார்ந்த செயல்பாடுகள் தேவ பலத்தையும் கிருபையையும் நம் வாழ்வில் கொண்டு வருகின்றது. தேவ சித்தம் நம் வாழ்க்கையில் தேவன் எதிர்பார்க்கும் பரிசுத்தத்தை கொண்டு வருகின்றது. ஏனெனில் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டுமென்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது என 1 தெசலோனிக்கேயர் 4:3 ஆவியானவர் கூறுகிறார். ஆண்டவரால் தொடப்பட்ட பொழுது பவுலின் ஜெபத்தை கவனியுங்கள். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்? அன்பானவர்களே, நம் வாழ்க்கையில் முக்கியமான முடிவு எடுக்கும் சமயங்களில் வேலை, தொழில், திருமணம், ஊழிய அழைப்பு, ஊழிய பொறுப்புகள் இப்படிப்பட்ட காரியங்களில் எதற்கு நாம் முதலிடம் கொடுக்கிறோம்? ஆண்டவரே, நீர் விரும்பும் காரியங்கள் என் வாழ்வில் நடைபெற என்னை அர்ப்பணிக்கிறேன் என்பது நம் அனுதின ஜெபமாக இருப்பதாக. இதற்கு தேவன் மேல் அன்பும் நம்பிக்கையும் தேவை. தேவனின் சித்தமே நமக்கு பாதுகாப்பு. அவர் வழியிலே சமாதானம் உண்டு, பலன் உண்டு. மட்டுமல்ல, இதில் நம் தேவன் பிரியப்படுகின்றார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.